श्री गुरुभ्यो नमः। सदाशिवसमारम्भां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। निधाय हृदि विश्वेशं विधाय गुरुवन्दनं बालानां सुखबोधाय क्रियते तर्कसंग्रहः। இப்போ நாம பார்க்க வேண்டிய விஷயம் லிங்கம் த்ரிவிதம், அன்வய व्यतिरेकी, கேவலான்வயி, கேவல व्यतिरेकी சேதி. லிங்கம் அப்படிங்கிற பதத்துக்கு ஹேதுஹு அப்படின்னு அர்த்தம். இந்த ஹேதுஹு 3 வகையாக இருக்கு. அதைத்தான் நம்ம இப்ப படிச்சோம். அன்வய व्यतिरेकी, கேவலான்வயி, கேவல व्यतिरेकी அப்படின்னு 3 பேர் படிச்சோம். என்ன அர்த்தம் இதற்கு அப்படின்னு கேட்டா, அன்வய வியாப்தியை மட்டும் கொண்டது கேவலான்வயி, व्यतिरेक வியாப்தியை மட்டும் கொண்ட ஹேது கேவல व्यतिरेकी. இந்த இரண்டையும் கொண்டது அன்வய व्यतिरेकी. நாம முன்னாடியே பார்த்திருக்கோம், ஒரு ஹேதுவானது சத்ஹேதுவாக இருக்குமே ஆனால் அதற்கு 2 குணங்கள் வேண்டும். ஒன்று, அந்த ஹேதுவானது வியாப்தியுடன் கூடியதாக இருக்கணும். இப்படி வியாப்தியுடன் கூடிய ஹேதுவானது பக்ஷத்துல இருக்கணும். இந்த 2ம் இருந்தால், பக்ஷ விருத்தியாக ஹேது இருந்தால், ஹேதுவானது வியாப்தியுடன் கூடியதாக இருந்தால் அப்போதான் அது சத்ஹேதுன்னு சொன்னோம். அதுல இந்த வியாப்தியுடன் கூடியதுன்னு சொல்றோம் இல்லையா, அது ஒண்ணு அன்வய வியாப்தியுடன் கூடியதா இருக்கணும், அல்லது व्यतिरेक வியாப்தியுடன் கூடியதாக இருக்கணும், அல்லது இந்த 2த்தையும் சேர்ந்து கொண்டிருக்கிறதாக அந்த ஹேத்து இருக்கணும். இப்போ நாம பார்த்தோமே ஏற்கனவே, பர்வதோ வன்னிமான் தூமாத் அப்படிங்கிற இடத்துல அன்வய வியாப்தியை கொண்டு நம்ம பார்த்தோம். எப்படி அப்படின்னு கேட்டா, நம்ம 2 விதமான வியாப்தியை படிச்சிருக்கோம் இல்லையா. பூர்வபக்ஷ வியாப்திஹி, சித்தாந்த வியாப்திஹி அப்படின்னு 2 வியாப்திகளை பார்த்தோம். அதாவது சாத்தியாபாவாதிகரண நிரூபித அவிருத்தித்துவம் அப்படிங்கிறது பூர்வபக்ஷ வியாப்தி. ஹேத்வதிகரண விருத்தி அத்தியந்தாபாவ அப்பிரதியோகி சாத்திய சாமானாதிகரண்யம் அப்படிங்கிறது व्यतिरेक வியாப்தி. இப்படி அப்படிங்கிறது சித்தாந்த வியாப்தி. இந்த 2 வியாப்தியுமே அன்வய வியாப்தியாக கருதப்படுகிறது. நாம இதுவரையில व्यतिरेक வியாப்தியை பார்த்தது இல்லை. இந்த 2மே, அதாவது பூர்வபக்ஷ வியாப்தியாகட்டும் அல்லது ஹேத்வதிகரண விருத்தி அத்தியந்தாபாவ அப்பிரதியோகி சாத்திய சாமானாதிகரண்யம் அப்படின்னு சொல்லக்கூடியதான சித்தாந்த வியாப்தி ஆகட்டும், இந்த 2மே அன்வய வியாப்தி. அன்வயம்னா என்னது, व्यतिरेकம்னா என்னது அப்படின்னு கேட்டா, அன்வயா அப்படின்னா பாவ பதார்த்த, व्यतिरेकா அப்படின்னு சொன்னா அபாவ பதார்த்த. இப்போ நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா. அதாவது பூர்வபக்ஷ வியாப்தி பார்த்தோம். என்னன்னு பார்த்தோம், சாத்தியாபாவாதிகரண நிரூபித விருத்தித்வாபாவஹா, அவிருத்தித்துவம் 2ம் ஒன்றுதான். இப்படி பார்த்தோமே. இப்போ நாம எதுல எப்படி பார்த்தோம், இந்த வியாப்தியில பார்த்தோம்னா ஒரு அபாவம் தான் இருக்கு. அதாவது சாத்தியாபாவா, அபாவ பதார்த்தமா ஒண்ணுதான் இருக்கு. சாத்தியாபாவத்தினுடைய அதிகரணமான ஏதாவது ஒரு அதிகரணத்தை எடுத்துண்டு அதுல ஹேது இல்லாம இருக்கான்னு பார்க்கணும், அவ்வளவுதான். இப்போ இதுல 2 அபாவங்கள், அதாவது சாத்தியாபாவா ஹேத்வபாவா, இந்த 2த்தையும் எடுத்துக்கல. சாத்தியாபாவத்தை எடுத்துட்டோம். இன்னும் சொல்ல போனா சாத்தியாபாவத்தை விட சாத்தியாபாவத்தினுடைய அதிகரணத்தை எடுத்துட்டு அங்க ஹேது இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்.
ஹேத்து இல்லாமல் இருந்தால் அது சத்ஹேது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். இதுல நமக்கு சாத்தியத்தினுடைய அபாவகாவோ அல்லது ஹேதுனுடைய அபாவோ இந்த ரெண்டுத்தையும் வச்சுட்டு நம்ம விவகாரம் பண்ணல. சாத்தியாபாவத்தினுடைய அதிகரணத்தை எடுத்துட்டு அந்த அதிகரணத்துல ஹேது இல்லாம இருக்கா அப்படிங்கறதான் பார்த்தோம் இல்லையா? அப்போ இங்க பாவ பதார்த்தங்களை வச்சுதான் நம்ம வியாப்திய சொல்றோம் ஒண்ணு. இன்னொன்னு சித்தாந்த வியாப்தியை பார்த்தோம்னா ஹேத்வதிகரண விருத்தி, ஹேத்து அதிகரணமா ஒண்ணு எடுத்துக்கணும். ஹேத்து இருக்கிற இடமா அந்த அதிகரணத்துல இருக்கக்கூடியதான ஏதாவது ஒரு அபாவகா அந்த அபாவத்தை எடுத்துக்கணும். அதனுடைய புஸ்தகாபாவகா அப்படி ஏதாவது ஒன்று எடுத்துட்டு அதனுடைய அபாவசிய பிரதியோகி புஸ்தகம் அப்பிரதியோகி சாத்தியம் இப்படின்னு சொல்லி அந்த சாத்திய சாமானாதிகரண்யம்னு கொண்டு போவோம். இங்கேயும் நம்ம பார்த்தோம்னா ஹேதுனுடைய அபாவகாவையோ அல்லது சாத்தியத்தினுடைய அபாவத்தையோ இந்த ரெண்டுத்தையும் கொண்டு வந்து நம்ம வியாப்தியை சொல்ல மாட்டோம். அப்போ இந்த விஷயம் நமக்கு நல்லா புரியறது. இரண்டு பாவ பதார்த்தங்கள், அதாவது சாத்தியம் ஹேது, இந்த ரெண்டு பாவ பதார்த்தங்களை கொண்டு நாம வியாப்தியை நிர்ணயம் பண்றோம். எந்த இடத்துல? அன்வய வியாப்தியை சொல்லுகின்ற பூர்வபக்ஷ வியாப்தி ஆகட்டும் அல்லது சித்தாந்த வியாப்தி ஆகட்டும், இந்த ரெண்டு இடத்திலுமே இப்படிதான் நம்ம விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அன்வயா அப்படிங்கிற பதார்த்தத்துக்கு என்ன அர்த்தம் பண்ண வேண்டியிருக்கு? பாவஹா அப்படின்னு அர்த்தம் பண்ண வேண்டியதா இருக்கு. இது நமக்கு நல்லா இப்போ புரிஞ்சிருக்கும். வதிரேகன்னா என்னது? அபாவஹா. இரண்டு அபாவங்களுக்குள்ளார சொல்ல வேண்டிய வியாப்தியானது வதிரேக வியாப்திகி என்று சொல்லப்படுகிறது. சில இடங்கள்ல நம்மளால அன்வய வியாப்தியே சொல்ல முடியாது. வெறுமனே வதிரேக வியாப்தியை மட்டும்தான் சொல்ல வேண்டியதான ஒரு சூழல் வரும். அங்க நம்ம கேவல வதிரேகி ஹேதுஹு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த ஹேதுவில வதிரேக வியாப்தி தான் இருக்கும், அன்வய வியாப்தி சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட ஹேதுவை நாம என்னன்னு சொல்லணும்? கேவல வதிரேகி. அதே மாதிரிதான் சில இடத்துல வெறும் அன்வய வியாப்தி தான் சொல்ல முடியும், வதிரேக வியாப்தியை சொல்லவே முடியாது. அப்போ அந்த ஹேதுவை நாம என்ன சொல்லி அழைக்கணும்? கேவல அன்வயி, கேவலான்வயி அப்படின்னு அந்த ஹேதுவை நம்ம இந்த பேரை சொல்லி அழைப்போம். சில இடத்துல சில ஹேத்துக்கள்ல ரெண்டும் சொல்ல முடியும். அப்படி இருந்தா அந்த ஹேதுவை நம்ம என்ன சொல்லி அழைக்கலாம்? அன்வய வதிரேகி. அன்வயேன வதிரேகேனச்ச வியாப்தி மத். அன்வய விதமாகவும் வதிரேக விதமாகவும் வியாப்தி கொண்ட ஹேது, அதற்கு என்ன பெயர்? அன்வய வதிரேகி. இப்படின்னு மூன்று விதமான ஹேத்துக்களை பிரிச்சிருக்கா. இப்போ நாம என்ன பண்ண போறோம்? இந்த மூணுத்தையும் பார்க்க போறோம். இந்த கிரந்தத்துல ஆரம்பத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, முதல்ல அன்வய வதிரேகி அப்படிங்கிற ஹேத்துவை காண்பிச்சிருக்கா. நாம நமக்கு படிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கிறதுக்கு முதல்ல கேவலான்வையையும் கேவல வதிரேகையும் சொல்லிண்டு அதன் பிறகு வதிரேகி அன்வய வதிரேகியை பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். அப்படிங்கிறதுனால முதல்ல கேவலான்வயி அப்படிங்கிறதான ஹேத்துவை பார்க்கலாம். அன்வய மாத்திர வியாப்திகம் கேவலான்வயி அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்வய வியாப்தியை மாத்திரம் இருக்கக்கூடிய ஹேதுவானது கேவலான்வயி. கேவல பதத்துக்கு மாத்திரம் அர்த்தம், அதாவது மற்றொன்று, அதாவது வதிரேக வியாப்தி அதை கொண்டிராத ஒரு ஹேது எதுவோ அது கேவலான்வயி ஹேது. கேவலான்வயி ஹேது. கேவலான்வயி அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? கேவல அன்வய வியாப்திமான் ஹேதுஹு. அன்வய வியாப்தியை மாத்திரம் கொண்ட ஹேது கேவலான்வயி என சொல்லப்படுகிறது. அதற்கு உதாரணம் என்னது? கடஹா அபிதேய பிரமேயத்வாத். கடஹா கடமானது, அபிதேய அபிதா விஷய, என்ன ஹேது? பிரமேயத்துவ ஹேதுஹு. முதல்ல இந்த கடஹாங்கிற பக்ஷா இருக்கு, அது நமக்கு தெரியும். கடஹான்னா கூடம். அபிதேயான்னா என்னது, பிரமேயத்துவம்னா என்னது, அந்த ரெண்டு பதார்த்தங்களை முதல்ல நம்ம மனசுல வாங்கிக்க வேண்டியிருக்கு.
அபிதேயத்துவம்னா என்னது? அபிதா விஷயத்துவம். அபிதான்னா என்னது? ஈஸ்வரியா இச்சா. நம்ம புஸ்தக பதத்துக்கு புஸ்தகம் அர்த்தா பொருள், ஒரு பதத்தினுடைய பொருள் ஒண்ணு சொல்றோம். இப்ப புஸ்தகம் அப்படிங்கிற பதத்தினுடைய பொருள் எதுன்னு கேட்டால் நம்ம இந்த புஸ்தகத்தை காமிப்போம். ஏதோ ஒரு புஸ்தகத்தை இதுதான் இந்த புத்தக பதத்தினுடைய பொருள் அப்படின்னு காமிப்போம். கடஹா அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம், பொருள் என்னதுன்னு கேட்டால் ஒரு கடத்தை காமிப்போம். அப்போ இந்த பதத்துக்கு இது பொருள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது யாரு முடிவு பண்ணி கொடுக்குறா? எதனால் பரம்பரையா அனாதியாக இது தொடர்ந்து வந்துட்டே இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த சாஸ்திரத்துல ஒரு வழி பண்ணி கொடுத்துருக்கா. இது ஈஸ்வரனுடைய ஒரு இச்சா. இந்த பதமானது, புஸ்தக பதமானது புத்தகம் என்கின்றதான இந்த பொருளை குறிக்கட்டும் அப்படிங்கிறது ஈஸ்வரனுடைய ஒரு இச்சா இல்லையா? இந்த பதம் இந்த பொருளை சொல்லட்டும், அல்லது இந்த பொருள் இந்த பதத்துக்கு உரியதாக இருக்கட்டும், எப்படி சொன்னாலும் பொருள் ஒண்ணுதான் இப்படின்னு ஈஸ்வரனுடைய ஒரு இச்சா இருக்கே, அந்த இச்சா தான் அபிதா. இந்த அபிதா எங்கெங்கெல்லாம் இருக்கு? அபிதா அப்படின்னா சக்தி, ஈஸ்வரனிடத்தில் இருக்கக்கூடிய இச்சா. அந்த இச்சா விஷயத்துவம் எங்கெங்க இருக்குன்னு கேட்டால் உலகத்துல எத்தனை பதார்த்தங்கள் இருக்கோ அத்தனையிலையும் இந்த ஈஸ்வர இச்சா விஷயத்துவம் இருக்கு. அதனாலதான் அதை சொல்றதுக்கு ஒரு பதம் இருந்துட்டே இருக்கும். தெரியாத பொருள் அப்படியாவது நம்ம அதை விவகாரம் பண்ணுவோம். ஒரு குழந்தைக்கு இது என்ன பொருள் தெரியல அப்படின்னு சொன்னா கடைசியில் நம்ம என்ன சொல்லுவோம்? தெரியாத பொருள் அப்படியாவது சொல்லுவோம். அதாவது அந்த தெரியாத பொருள் அப்படிங்கிற பதத்துக்கு இது பொருள் அப்படியாவது சொல்லி முடிச்சிடுவோம். ஆக மொத்தம் உலகத்துல இப்படி ஒரு பதார்த்தமே கிடையாது, சொல்லுக்கு அது பொருளாக இல்லாத ஒரு பொருளே கிடையாது. உலகத்துல எல்லா பொருள்லையும் ஒரு சொல்லுக்குண்டான வாச்சியமாக, அதாவது சொல்லுக்குண்டான பொருளாக அது விளங்கின்றேதான் இருக்கும். அப்போ என்ன தெரிகிறது இதுல இருந்து? அபிதா அப்படின்னா ஈஸ்வரனுடைய இச்சை அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? எந்த மாதிரியான இச்சா? இச்சான்னு சொன்னாலே அது எந்த விஷயகமான இச்சான்னு நம்ம சொல்லுவோம். எனக்கு ஆசை இருக்கு அப்படின்னா அடுத்து என்ன கேள்விப்போம்? எந்த விஷயமான ஆசை அப்படின்னு கேட்போம். அப்போ இச்சா அப்படின்னு சொன்னாலே அது ஒரு சவிஷயகமான பதார்த்தா, விஷயத்துடன் கூடியது. இப்போ ஈஸ்வரனுடைய இச்சான்னு சொன்னா, அபிதான்னு சொன்னா, அதாவது இந்த பதம் இந்த பொருளை சொல்லட்டும் அப்படின்னு சொன்னா இதுதான் ஈஸ்வரிய இச்சா அபிதான்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த அபிதா விஷயத்துவம் உலகத்துல இருக்கக்கூடியதான அத்தனை பதார்த்தங்களையும் இருக்கு. அபிதேயத்துவம், அபிதா விஷயத்துவத்தை தான் நாம அபிதேயத்துவம் அப்படின்னு சொல்றோம். ஈஸ்வரனுடைய இச்சைக்கு இந்த பொருள் அந்த பொருள் எல்லா பொருளும் விஷயமாக ஆகிறது இல்லையா? அப்போ எல்லா பொருட்களிலும் என்ன இருக்கு? ஈஸ்வர இச்சா விஷயத்துவம், அதாவது அபிதா விஷயத்துவம். அபிதா விஷயத்துவத்தை தான் நம்ம சுருக்கி என்ன சொல்றோம்? அபிதேயத்துவம்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ அபிதேயத்துவம் அப்படிங்கிற இந்த பதார்த்தமானது, இந்த தர்மஹாவானது எங்கெங்க இருக்குன்னு கேட்டால் உலகத்தில் இருக்கக்கூடியதான அத்தனை பதார்த்தங்களிலும் இருக்கு. இப்ப நம்ம அபிதேயத்துவம்னா என்னன்னு தெரிஞ்சுட்டோம். சரி, இதே மாதிரிதான் பிரமேயத்துவம். பிரமேயத்துவம்னா என்னது? பிரமான்னா என்னது? பிரமான்னா ஞானம். அப்போ பிரமேயத்துவம்னா ஞான விஷயத்துவம். நான் இப்போ ஒரு என் எதிரில் இருக்கக்கூடியதான புஸ்தகத்தை பார்த்திருக்கேன், இது புஸ்தகம் அப்படிங்கிற ஞானம் எனக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா எனக்கு பிரமா ஏற்பட்டிருக்கு. இந்த பிரமாவிற்கு எது விஷயா, பொருள் எது, இந்த ஞானத்துக்கு ஆப்ஜெக்ட் எது அப்படின்னு கேட்டா எதிரில் இருக்கக்கூடியதான அந்த புஸ்தகம். அப்போ அந்த புஸ்தகத்துல என்ன தர்மஹா வந்திருக்கு இப்போன்னு கேட்டா பிரமேயத்துவம் வந்திருக்கு. மத் ஞான விஷயத்துவம் அங்க வந்துடுது. என் ஞானத்துக்கு அது விஷயம் ஆயிடுத்துன்னு சொன்னா அதுல ஞான நிரூபித விஷயத்துவம் வந்துடும் இல்லையா? சரி, இது நம்முடைய ஞானத்தை வச்சு நம்ம பார்க்கிறோம். ஈஸ்வரனுடைய ஞானத்தை வச்சுட்டு பார்த்தால் ஈஸ்வர ஞானம், அதைத்தான் நம்ம பிரமா, ஈஸ்வர பிரமான்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த பிரமா விஷயத்துவம்
எங்கெங்கெல்லாம் இருக்கு. இப்ப நான் என்னுடைய பார்வையில என்னுடைய ஞானத்தை வச்சுன்னு பார்த்தா ஒரு 10 பொருள் எனக்கு தெரிஞ்சிருக்கும். மிஞ்சி மிஞ்சி போனா 100 பொருள். ரொம்ப விஷயஜனா இருந்தால் ஒரு 1000 பொருள். அதுக்கு மேல நமக்கு இந்த நம்ம ஞானத்தினுடைய விஷயத்துவம் வராது. ஆனால் ஈஸ்வரனுடைய ஞான விஷயத்துவம் எடுத்துட்டால் சர்வஜனாக ஈஸ்வரன் இருப்பதினால், சர்வஜன் அந்த பேரு எதுக்காக, எல்லா விஷயத்தினுடைய ஞானம் அவர்கிட்ட இருக்குங்கிறதுனால அவர் சர்வஜன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ ஈஸ்வர ஞான விஷயத்துவம், பிரமேயத்துவம், ஈஸ்வர பிரமேயத்துவம் இருக்கு இல்லையா, அது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு கேட்டா மொத்த உலகத்துல இருக்கக்கூடியதான அத்தனை பதார்த்தங்களிலும் இருக்கு. அப்போ அபிதேயத்துவம் ஆகட்டும், அதாவது ஈஸ்வர இச்சா விஷயத்துவம், சக்தி விஷயத்துவம். இந்த சக்தி அபிதா சக்திங்கிற 2 பதமுமே ஈஸ்வரனுடைய இச்சாவை தான் குறிக்கிறது. அதுவும் எப்பேற்பட்ட இச்சா குறிப்பிட்டு சொல்லணும். இந்த பதம் கட பதம் கட பதார்த்தத்தை சொல்லட்டும் அப்படிங்கிற இந்த மாதிரியான இச்சாவுக்கு தான் என்ன பேரு, சக்திஹின்னு பேர். இந்த சாஸ்திரத்துல குறிப்பிட்டு, இந்த சாஸ்திரத்துல ஈஸ்வரனுக்கு பல இச்சை இருக்கலாம். பிரஜா சிருஷ்டியை பண்ணணும், இந்த பக்தன் நல்லா இருக்கட்டும், இந்த மாதிரி பல இச்சாக்கள் இருக்கலாம். அதெல்லாம் சக்தின்னோ அபிதான்னோ இந்த சாஸ்திரத்துல சொல்லப்படல. அப்போ இந்த சாஸ்திரத்துல சக்திஹி அபிதா அப்படின்னு எதை சொல்றா அப்படின்னு கேட்டால், குறிப்பிட்டு ஈஸ்வரனுக்கு இச்சா இருக்கும் இல்லையா, இந்த பதம் இந்த பொருளை சொல்லட்டும்னு இதத்தான் சொல்லிட்டு இருக்கா. இதுக்கு மட்டும்தான் இந்த சாஸ்திரத்துல சக்திஹி அபிதான்னு பேர். இந்த சக்தி விஷயத்துவம் லோகத்துல இருக்கக்கூடியதான் அத்தனை பதார்த்தங்களிலும் இருக்கு, அது இல்லாத இடமே இல்லை. அப்போ அபிதேயத்துவம் ஆகட்டும், பிரமேயத்துவம் ஆகட்டும், இந்த இரண்டுமே உலகத்துல இருக்கக்கூடியதான அத்தனை பதார்த்தங்களிலும் இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம், இவைகளுடைய அபாவத்தை நம்மளால சொல்லவே முடியாது. அபிதேயத்துவம் இந்த இடத்துல இல்லை அப்படின்னு எங்கே காமிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. பிரமேயத்துவம் இந்த இடத்துல இல்லை அப்படின்னு எங்கேயா ஒரு இடத்த காமிக்க முடியுமா? சொல்லவே முடியாது. அப்போ இந்த இரண்டுகளுடைய அபாவத்தை நம்மளால சொல்லவே முடியாது. எல்லா இடத்துலயும் இது இருக்கு. அப்போ நாம இப்போ யோசிக்கணும், வத்திரேக வியாப்தினா நம்ம என்ன சொன்னோம்? சாத்தியாபாவ, இந்த வத்திரேக வியாப்தி நம்ம இன்னும் நிரூபணம் பண்ணல. ஆனா வத்திரேக பதத்துக்கு அபாவகான்னு அர்த்தம் பண்ணினோம். அபாவங்களுக்குள்ளார வரக்கூடிய வியாப்திய வத்திரேக வியாப்தின்னு சொல்றோம் இல்லையா? நாம இப்போ இங்க என்ன பேசினோம்? அபிதேயத்துவமாகட்டும், அதாவது சாத்தியமாக இருக்கக்கூடியதான அபிதேயத்துவமாகட்டும், ஹேதுவாக இருக்கக்கூடிய பிரமேயத்துவமாகட்டும், இந்த இரண்டுகளுக்கும் நம்மளால அபாவம் சொல்லவே முடியாதுன்னு சொன்னோம். அப்போ வத்திரேக வியாப்தியை நாம எதை வச்சு சொல்லுவோம்? இரண்டு அபாவங்களை வச்சுதானே சொல்லி ஆகணும். இந்த இரண்டுக்கும் அபாவமே சொல்ல முடியாதுன்னா அப்ப என்ன ஆச்சு? இந்த இடத்துல பிரமேயத்துவம் என்கின்ற ஹேதுவானது வத்திரேக வியாப்தியை கொண்டிருக்காது. ஏன்னா ஹேது எப்பொழுது வத்திரேக வியாப்தியை கொண்டிருக்கும்? ஹேத்துனுடைய அபாவகாவோ அல்லது சாத்தியத்தினுடைய அபாவகாவோ லோகத்துல பிரசித்தமா இருந்தால் அதுவே கிடைக்காதுன்னு சொல்லியாச்சுன்னா அப்போ இந்த பிரமேயத்துவ ஹேத்துவானது வத்திரேக வியாப்தியை கொண்டிருக்கவே இருக்காது. அப்போ என்ன சொல்லலாம்? வெறும் அன்வய வியாப்தியை மட்டும்தான் சொல்ல முடியும். அதனாலதான் இந்த இடத்துல பிரமேயத்துவ ஹேதுஹு கேவலான்வயி, அன்வய வியாப்தியை மட்டும் கொண்டிருப்பது. அதுலயும் குறிப்பாக நம்ம அன்வய வியாப்திய 2 விதமா படிச்சோம். ஒண்ணு பூர்வபக்ஷ வியாப்தி, இன்னொன்னு சித்தாந்த வியாப்தின்னு 2 விதமா படிச்சோம். அதுல இந்த பூர்வபக்ஷ வியாப்தி இங்க சொல்ல முடியாது. அதனாலதான் மெனக்கட்டு இன்னொரு சித்தாந்த வியாப்தின்னு ஒண்ணு கொண்டு வரவே வந்தா. நம்ம ஒரு கேள்வி இப்படியே கேட்கலாம், அன்வய வியாப்தி வத்திரேக வியாப்தின்னு சொல்றேன், 2 வகை. அன்வய வியாப்தி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், அதுலயும் 2 வகை எதுக்கு? பூர்வபக்ஷ வியாப்தின்னு ஒண்ணு, சித்தாந்த வியாப்தின்னு ஒண்ணு, ஏன் 2 வகையா சொல்லணும்? ஒண்ணு இருந்தா போதுமே அப்படின்னு கேட்டா இதற்காகத்தான். இப்ப நம்ம சொல்லி பார்க்கலாம். அன்வய வியாப்தின்னு சொன்னா 2மே அன்வய வியாப்தி தானே. பூர்வபக்ஷ வியாப்தியா இருந்தாலும் சித்தாந்த வியாப்தியா இருந்தாலும்
ஆனால் இந்த இடத்துல பூர்வபக்ஷ வியாப்தியை வச்சுன்னு சொல்லி காமிக்க முடியாது. ஏன்னு கேட்டா பூர்வபக்ஷ வியாப்தி என்னது? சாத்தியாபாவாதிகரண நிரூபித விற்த்தித்வாபாவா. அவிருத்தித்வம் ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். அவிருத்தித்வத்தை நம்ம எங்க சொல்லணும்? ஹேத்துவுல சொல்லணும். நம்ம இத ஏற்கனவே எங்க படிச்சோம்? பர்வதா வன்னிமான் தூமாத் அப்படிங்கிறத இதை அன்வயப்படுத்தி காமிச்சோம். மறுபடியும் நம்ம பழகிறதுக்காக அடுத்தது சொல்றது நமக்கு புரியறதுக்காக ஒரு தடவை பண்ணி பார்க்கலாம். அதாவது சாத்தியம் பர்வதோ வன்னிமான் தூமாத் அப்படிங்கிறதுல சாத்தியம் வன்னி, சாத்தியாபாவா வன்யபாவா, சாத்தியாபாவாதிகரணம் வன்யபாவாதிகரணம் ஹரதா, தத் விற்த்தித்வம் மீன சைவாலாதோ, அவிருத்தித்வம் ஹேதௌ தூமே இப்படின்னு லட்சண சமன்வயத்தை படுத்தி காமிச்சோம். அதனாலதான் வன்னி நிரூபித அன்வய வியாப்தி தூமே அஸ்தின்னு நாம ஏற்கனவே படிச்சோம். இப்ப படிச்சது பூர்வபக்ஷ வியாப்தியை வச்சுட்டு சமன்வய படுத்தி காமிச்சது. சரி, இப்போ நாம பிரகிருத ஸ்தலத்துல இருக்கக்கூடியதான வச்சு பார்க்கலாமா? இங்க என்னது? கடஹா அபிதேயா பிரமேயத்வாத் அப்படின்னு இருக்கு. கடஹா பக்ஷா அபிதேயத்துவம் சாத்தியம் பிரமேயத்துவம் ஹேது. சரி, இப்போ பூர்வபக்ஷ வியாப்தி என்னது? சாத்தியாபாவாதிகரண நிரூபித அவிருத்தித்வம் ஹேத்துவில சொல்லணும். சாத்தியம் இங்க என்னது? அபிதேயத்துவம். சரி, சாத்தியாபாவாதிகரணம் என்னது? சொல்லவே முடியாது. நாம முதல்ல பார்த்தோம் இல்லையா? அபிதேயத்துவம் அப்படிங்கிறது அத்தனை பதார்த்தங்களும் இருக்கு, அதனுடைய அபாவத்தை நம்மளால சொல்லவே முடியாது அப்படின்னு தானே பார்த்தோம். அப்போ நம்மளால என்ன சொல்ல முடியாது? சாத்தியாபாவாதிகரணத்தை ஒண்ணு காண்பிக்கவே முடியாது. சாத்தியாபாவாதிகரணம் அப்படின்னு ஒண்ணு காண்பிச்சாதானே தது அவிருத்தித்வம் அப்படிங்கிற தர்மஹாவை ஹேத்துவில கொண்டு காமிக்க முடியும். இங்க சாத்தியாபாவா அப்பிரசித்தா, சாத்தியத்துடைய அபாவமே அப்பிரசித்தா. ஏன்னா எல்லா இடத்துலயும் அபிதேயத்துவம் இருக்கு, அபிதேயத்துவம் இல்லாத இடமே கிடையாது. அதனுடைய அபாவம் சொல்லவே முடியாது. அப்போ சாத்தியாபாவத்தையே சொல்ல முடியாதுன்னா சாத்தியாபாவாதிகரணத்தை நம்ம ஒண்ணு எதை காமிக்கிறது? அப்போ இந்த இடத்துல அன்வய வியாப்தியாக இருந்தாலும் கூட பூர்வபக்ஷ வியாப்திய நம்மளால சொல்ல முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? சித்தாந்த வியாப்தி அன்வய வியாப்தி தானே, அதை இங்க சொல்ல முடியும். ஏன்னா நல்லா கவனிச்சா தெரியும், சித்தாந்த வியாப்தியில ஹேத்வபாவமோ அல்லது சாத்தியாபாவமோ இந்த ரெண்டும் கலந்திருக்காது. இது ரெண்டும் அதுல வரவே வராது சித்தாந்த வியாப்தியில. நல்லா கவனிச்சா தெரியும். சித்தாந்த வியாப்தி என்னது? ஹேத்வதிகரண விருத்தி அத்தியந்தாபாவ அப்பிரதியோகி சாத்திய சாமானாதிகரண்யம் இல்லையா? ஹேதுஹு நாம முதல்ல புரியறதுக்காக ஏற்கனவே பார்த்த இடத்தை வச்சுட்டு பார்க்கலாம். அதாவது பர்வதா வன்னிமான் தூமாத் இந்த இடத்தை எடுத்துப்போம். சாத்தியம் வன்னி, சாத்தியாதி ஹேத்வதிகரண விருத்தின்னு சொல்லணும் இல்லையா? ஹேதுஹு தூமஹா, ஹேத்வதிகரணம் அதாவது தூமாதிகரணம் மகானசா, தத்விருத்தி அபாவஹா அதாவது மகானசத்துல இருக்கக்கூடிய அபாவகான்னு கேட்டால் புஸ்தகாபாவா ஏதோ ஒரு அபாவா. வன்யபாவா சொல்ல முடியாது கண்டிப்பா. ஏன்னா ஹேத்வதிகரணம் மகானசா, அதுல வன்னி இல்லாம இருக்காது, கண்டிப்பா இருக்கும். தூமகா இருக்கு இல்லையா? கண்டிப்பா வன்னி இருக்கும். அதனால வன்யபாவத்தை சொல்ல முடியாது, வேற ஏதாவது ஒரு அபாவத்தை சொல்லணும். சமயக்கட்டுல என்ன இருக்காது? புஸ்தகம் இருக்காதுன்னு வச்சுப்போம். புஸ்தகாபாவா ஹேதுஹு தூமஹா ஹேத்வதிகரணம் மகானசா தத்விருத்தி அத்தியந்தாபாவா அப்படிங்கிறதுனால புஸ்தகாபாவா. தாதச அபாவஸ்ய பிரதியோகி புஸ்தகம், அப்பிரதியோகி வன்னிஹி. இதுதான் சாத்தியம். தத் சாமானாதிகரண்யம் தூமே இப்படின்னு சமன்வயப்படுத்துவோம். நீங்க நல்லா கவனிங்கோ, இந்த சித்தாந்த வியாப்தியை சொல்லும் பொழுது அபாவகா அதுல ஒண்ணு வந்தது. ஆனா அந்த அபாவகா ஹேத்துனுடைய அபாவகாவும் இல்லை, சாத்தியத்தினுடைய அபாவகாவும் இல்லை, உதாசீன ஏதோ மற்றொரு ஒன்றத்தினுடைய அபாவகா. அப்போ இந்த சித்தாந்த வியாப்தில ஹேத்வபாவகாவும் வரல, சாத்தியாபாவகாவும் வரல. அதனாலதான் இதை வச்சுண்டு சித்தாந்த வியாப்தியை வச்சுண்டு நம்மளால இந்த பிரகிருத கேவலான்வய ஸ்தலத்துல சமன்வயப்படுத்தி காமிக்க முடியும். எப்படின்னு பாருங்க. நம்ம எடுத்துட்ட இடம் இது கடஹா அபிதேயா பிரமேயத்வாத் அப்படிங்கிற இடம். இந்த இடத்துல ஹேதுஹு பிரமேயத்துவ ஹேதுஹு.
பிரமேயத்துவ ஹேதுஹு, அந்த ஹேத்துனுடைய அதிகரணம் ஏதாவது ஒண்ணு எங்க வேணா எடுத்துக்கலாம். ஏன்னா பிரமேயத்துவம் தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்போ பிரமேயத்துவாதிகரணம் கடஹான்னு எடுத்துப்போம். கடவிருத்தி அபாவா, கடத்துல எது இல்லாம இருக்கும் அப்படின்னு கேட்டா புஸ்தகம் இல்லைன்னு வச்சுப்போம். ஹேதுஹு பிரமேயத்துவம், ஹேத்வதிகரணம் கடஹா, தத்விருத்தி அபாவா அத்தியந்தாபாவா, எதனுடைய அபாவகான்னு கேட்டா புஸ்தகாபாவா. தாதிஷ அபாவஸ்ய பிரதியோகி புஸ்தகம், அப்பிரதியோகி அபிதேயத்வே. ஏன்னா கடத்துல அபிதேயத்துவம் இருக்கா இல்லையா, அது என்ன சாத்தியம். இப்போ இந்த பிரமேயத்வாதிகரணம் கடஹா, தத்விருத்தி அத்தியந்தாபாவா இत्यनेन புஸ்தகாபாவா, தாதிஷ அபாவஸ்ய பிரதியோகி புஸ்தகம், அப்பிரதியோகின்னு சொல்லும்போது நிறைய பொருள் எடுத்துக்கலாம். ஆனா நமக்கு வேண்டியது என்னது, அந்த சாத்தியம் இருக்கா இல்லையான்னு. சாத்தியம் அபிதேயத்துவம், அதை எடுத்துட்டு இருக்கோம். அப்ப என்ன அடுத்து, பிரமேயத்வாதிகரண கடவிருத்தி அத்தியந்தாபாவ அப்பிரதியோகி அபிதேயத்துவம் அப்படின்னு கிடைச்சிருக்கு. அந்த அபிதேயத்துவத்துக்கும் பிரமேயத்துவத்துக்கும் சாமானாதிகரண்யம் இருக்கு, ரெண்டும் ஒரு இடத்துல இருக்கு. அப்போ என்ன வந்துடுத்து, பிரமேயத்வாதிகரண விருத்தி அத்தியந்தாபாவ அப்பிரதியோகி யத் சாத்தியம் தத் சாமானாதிகரண்யம் பிரமேயத்து ரூபஹேதௌ. இதுதானே நம்ம சித்தாந்த வியாப்தின்னு சொன்னோம். அப்போ என்ன ஆயிடுத்து, இந்த இடத்துல சித்தாந்த வியாப்தி தான் சொல்ல முடியறது. இந்த இடத்துலன்னு சொன்னா கேவலான்வயி ஸ்தலத்துல, அதாவது இந்த விஷயத்தை நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். எந்த இடத்துல சாத்தியத்தினுடைய அபாவகாவை சொல்ல முடியாதோ, அப்பிரசித்தமோ, அல்லது நாம சித்தாந்த வியாப்தியை வச்சுட்டு சொல்லணும். அதாவது எந்த இடத்துல சாத்தியத்தினுடைய அபாவம் அப்பிரசித்தமா இருக்கோ, ஹேத்துடைய அபாவம் கூட அப்படிங்கிறத விட நாம இதை இப்படி வச்சுக்கணும். அதாவது எந்த இடத்துல சாத்தியாபாவகாவோ அல்லது ஹேத்வபாவகாவோ அப்பிரசித்தமா இருக்கோ அந்த இடத்துல கேவலான்வயி ஹேத்துன்னு முடிவு பண்ணிக்கணும். இதை நம்ம நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். எந்த இடத்துல நம்மளால சாத்தியாபாவத்தையும் ஹேத்வபாவத்தையும் சொல்ல முடியாதோ அந்த இடத்துல அந்த ஹேத்துவானது கேவலான்வயி அப்படிங்கிறதாக முடிவு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதையும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், எந்த இடத்துல சாத்தியாபாவத்தை சொல்ல முடியாதோ அந்த இடத்துல நாம பூர்வபக்ஷ வியாப்தியை வச்சுண்டு அன்வய வியாப்தியை சொல்ல முடியாது, சித்தாந்த வியாப்தியை வச்சுட்டு தான் சொல்லணும். ஏன்னா பூர்வபக்ஷ வியாப்தியானது சாத்தியாபாவ கடிதமா இருக்கிறதுனால நாம அந்த இடத்துல அன்வய வியாப்தியை சொல்றதா இருந்தாலும் சித்தாந்த வியாப்தியாக இருக்கக்கூடிய அன்வய வியாப்தியை வச்சுட்டு தான் சொல்ல முடியும். அப்போ பூர்வபக்ஷ வியாப்தி எங்க உதவுறது அப்படின்னு கேட்டால், எந்த அன்வய வியாப்தி ஸ்தலத்துல சாத்தியாபாவமானது பிரசித்தமா இருக்கோ, சாத்தியாபாவமானது சொல்ல முடியுமோ அந்த இடத்துல பூர்வபக்ஷ வியாப்தியானது உபயோகப்படுறது. அப்போ நம்ம கேள்வி இப்படி வரும், என்னன்னா எதுக்கு பூர்வபக்ஷ வியாப்தி, எல்லா இடத்துலயும் சித்தாந்த வியாப்தி உபயோகப்படுறது தானே, அதை வச்சுட்டே சொல்லலாமே. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான், அதாவது சாத்தியாபாவமானது எங்க பிரசித்தமா இருக்கோ அங்கதானே பூர்வபக்ஷ வியாப்தி உதவுறது. மற்ற அந்த இடத்துலயும் உதவுறது, மற்ற இடத்துலயும் உதவுறது எதுன்னு கேட்டா சித்தாந்த வியாப்தி தான் அன்வய ஸ்தலத்துல. அப்ப அது ஒன்றே போதுமே அப்படின்னு கேட்டா போதும் தான். இருந்தாலும் ரெண்டும் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நம்மளுடைய புத்தி வைசத்தியத்துக்காக தானே. இதெல்லாமே நியாய சாஸ்திரமே எதற்காகன்னு கேட்டா நம்ம புத்தியை ரொம்ப தீக்ஷ்ண பண்ணி ஒவ்வொரு பதார்த்தத்தையும் நல்லா அந்த விலக்கி தனித்தனியா சூக்ஷ்மமா தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே இந்த சாஸ்திரமே நமக்கு உதவுறது. திருஷ்டமாக இந்த சாஸ்திரத்தினுடைய பிரயோஜனம் வேற, ஆத்ம ஞானம்னு கடைசியில கொண்டு போறோம். ஆனா திருஷ்டமான பிரயோஜனம் பார்த்தா நம்மளுடைய புத்தி வைசத்தியம். அதுக்காக நம்ம இந்த ரெண்டுத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். பயன்படுற இடத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அன்வய வியாப்தியா இருந்தாலும் சாத்தியாபாவமானது பிரசித்தம் இல்லைன்னா அந்த இடத்துல நாம பூர்வபக்ஷ வியாப்தியை சொல்ல முடியாது, சித்தாந்த வியாப்தி தான் சொல்ல முடியுங்கிறத நாம நல்லா மனசுல வாங்கிக்கணும். அதே மாதிரி சாத்தியாபாவகாவோ அல்லது ஹேத்வபாவகாவோ எங்க சொல்ல முடியலையோ அந்த இடத்துல கேவலான்வை வந்துடும், அன்வய விதிரேக வியாப்தியானது வராது அப்படிங்கிறத நாம நல்லா இதை மனசுல வாங்கிக்கணும். இப்போ நாம இந்த கேவலான்வியை நல்லா புரிஞ்சுட்டோம்.
கிரந்தத்திலிருந்து அந்த பங்கியை பார்க்கலாம். அன்வய மாத்திர வியாப்திகம் கேவலான்வயி அப்படின்னு என்ன அர்த்தம்? வெதிரேக வியாப்தி சூன்யத்வே சதி அன்வய வியாப்திகம். வெதிரேக வியாப்தியை கொண்டிருக்காத வெறும் கேவலமான, அதாவது கேவலங்கிற பத்துக்கு வெறும் அர்த்தம், வெறும் அன்வய வியாப்தியை மாத்திரம் கொண்டிருப்பது எதுவோ, எந்த ஹேத்துவோ அந்த ஹேத்துவிற்கு கேவலான்வயி என்று பெயர். யதா கடஹா அபிதேய பிரமேயத்வாத் படவத். அத்ர பிரமேயத்வ அபிதேயத்வயோஹோ வெதிரேக வியாப்தி நாஸ்தி. ஏன் இல்லை அப்படின்னு கேட்டா, வெதிரேக வியாப்தினாலே அபாவங்களுடைய வியாப்தி தானே. பிரமேயத்துவத்தினுடைய அபாவத்தையோ அபிதேயத்துவத்தினுடைய அபாவத்தையோ சொல்ல முடியாதுங்கிறதுனால வெதிரேக வியாப்தி வரவே வராது. சர்வஸ்யாபி பிரமேயத்வாத் அபிதேயத்வாச்ச. சர்வஸ்யாபி பிரமேயத்வாத் அபிதேயத்வாச்சுன்னு என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலையும் அபிதேயத்துவமும் பிரமேயத்துவம் இருக்கிறதுனால இந்த இரண்டுகளுடைய அபாவமானது அப்பிரசித்தம். பிரமேயத்துவத்தினுடைய அபாவகாவோ அல்லது அபிதேயத்துவத்தினுடைய அபாவகாவோ அப்பிரசித்தா. இரண்டுத்துல ஏதாவது ஒரு சாத்தியமோ அல்லது ஹேத்துவோ, இந்த இரண்டுகளில் ஏதாவது ஒன்றத்தினுடைய அபாவகா அப்பிரசித்தமா இருந்தாலே போதும், அந்த இடத்துல விதிரேக வியாப்தியானது வராது. மேற்கொண்டு வரக்கூடியதான கேவல விதிரேகி அன்வய விதிரேகி இந்த இரண்டு ஹேத்துக்களையும் அடுத்த வரக்கூடிய பதிவுகள்ல பார்க்கலாம்.